வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரித்த எஸ்டிபிஐ அந்த கட்சியோட தலைவர் நெல்லை முபாரக் போய் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க தானே பட்டியல் சிறுபான்மையினர் மக்களோட தலைவர் அப்படின்னு சொன்னார், பாதுகாவலர் அப்படின்லாம் பட்டம்லாம் கொடுத்தாங்க. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு, சிறுபான்மையினர் ஓட்டு இனிமேல் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி நிலைமையில் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர் சொல்கிறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு போனால் என்ன, தலித்து பட்டியலின மக்களோட ஓட்டை நம்ம பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவரும் சரி புரட்சித் தலைவியும் இருக்கும்போது பட்டியலின மக்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கூறியவங்களாக அவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு, பட்டியலின சமுதாய மக்களோட ஓட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஓட்டெல்லாம் வரல. இப்போ என்ன பண்ணுறது, பட்டியலின இப்போ சிறுபான்மையினர் ஓட்டும் நமக்கு வராது, பட்டியலின மக்களோட ஓட்டை நம்ம கவரணும், அதுக்கு என்ன பண்ண முடியும், தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அதனால் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, பட்டியலின தலைவர்கள் அவங்களுடைய போராடின தலைவர்கள் அவங்களுக்கு விழா எடுக்க போகிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி விழா எடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அது அதன் மூலமாக அந்த பட்டியலின மக்களுக்கு நான் தான் ஒரு பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது, ஏற்கனவே சிறுபான்மையின மக்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே ஏக காண்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் பட்டியலின மக்களுக்காக இவர் போராடின தலைவர்களுக்கு விழா எடுத்துகிட்டு நாங்கள் பட்டியலின மக்களோட பாதுகாவலர் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் அவர் சில விஷயங்களை சொன்னார். தொடர்ந்து திமுகவுக்கு நாங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக ஒரு ஆளுங்கட்சிங்க, அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அவங்களுக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணுறாங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறது என்ன தப்பு? ஆனால் எங்களை கூட்டணியிலேருந்து பிரித்து கொண்டு வாங்க, நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் அதிக தொகுதிகளை கொடுக்குறோம், அதிகமாக உங்களுக்கு நாங்கள் என்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை முறிக்கிறதுக்கான வேலையை நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆசை காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், உண்மையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி விசிகாவை எப்படியாவது கொண்டாந்துடலாம், விசிகா மூலமாக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இவங்களெல்லாம் உடச்சி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அவர் நிறைய ஆசைகளை திருமாவளவன் மூலமாக பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார். அதனால தான் பாஜகவை விட்டு விலகி வந்தார். விலகி இந்த முயற்சியில் எடுத்தார். இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. அவருக்கு என்ன பண்ண முடியும்? அவர் ஆசை தான், மெகா கூட்டணி அமைக்கணும்னு ஆசை தான். ஆனால் அந்த கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ அவங்க ஏன் திமுக கூட்டணியை விட்டு வரமாட்டேறாங்க? மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்காங்க, அவங்க எதிர்பார்க்குறது நடக்க மாட்டேங்குது, கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை திமுக பெருசாக கன்சிடரே பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் தொடர்ந்து அவங்க திமுக கூட்டணியோடு ஐக்கியமாகறாங்க அப்படின்னா, கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் கூட்டணி யாரும் அவர் கூட போனோம்னா ஜெயிக்க முடியாது, அவருக்கே ஓட்டு விழுவாது, எப்படி நம்ம அவர் கூட போய் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோடு அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணுறாங்க. அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை வரலை. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்லி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருமாவளவனை கூட்டணிகளை கொண்டு வரணும்னு எடப்பாடி தரப்பு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துச்சு. அவர் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ளே இருக்க சில முக்கியமான நபர்களை உடச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருந்தது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக பார்க்க ஆரம்பித்தாங்க எடப்பாடி பழனிசாமி. மத சார்பற்ற ஒரு கூட்டணியை நான் உருவாக்கணும்னு தான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி திருமாவளவனுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் திருமாவளவன்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஆசை வார்த்தை, நம்பிக்கை தர மாதிரி வார்த்தைகள் எல்லாமே கொடுத்த பிறகும் பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு அசைஞ்சு கொடுக்கல. நான் அரசியலில் பல வருஷம் இருக்கிறேன், பழம் தின்னு கொட்டை போட்டவன், எனக்கு எல்லாமே தெரியும், யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலெல்லாம் மத சார்பற்ற ஒரு ஜனநாயகத்தை, ஒரு முற்போக்கு கூட்டணியை அவங்களால உருவாக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்கெல்லாம் சொல்கிறத நான் நம்ப வேணாம். அதனால நான் எப்பயுமே அவங்க சொல்கிற ஆசைகளுக்கும் அவங்க கொடுக்குற நம்பிக்கைகளுக்கும் நான் ஒத்து போகவே இல்லை. தொடர்ந்து நான் திமுக கூட்டணியோடு தான் பயணம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
இதனால வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்போ வந்து திமுக கூட்டணியும் உடைக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருமாவளவனும் வரல. பட்டியலின மக்கள் வாக்குகளை பெறணும் அப்படின்னம்னா பட்டியலின மக்களுக்காக போராடின தலைவர்களுக்கு விழா எடுத்து அந்த மக்களோட நம்பிக்கையை பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அவர் இருக்கிறார். ஆனால் திருமாவளவன் ஒரு கொஸ்டினும் வைக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு. கூட்டணி உறுதியானதை வந்து அமித்ஷா தான் சொல்கிறாரு. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பேசலையே. ஏன்? அப்போ எடப்பாடி பழனிசாமியை வழக்கு போட்டுருவோம், சிறைக்கு தள்ளிடுவோம் அப்படின்னு மிரட்டி கூட்டணிகளை கொண்டு வந்திருக்காங்களா? இதுக்கு பயப்படுறவர் எப்படி வந்து அதிமுக வழி நடத்த முடியும்? அதிமுக தலைமையில் தான் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோன்னு அமித்ஷா சொல்கிறாரு. ஆனால் அதை சொல்ல வேண்டியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்லலை அப்படிங்கிற கொஸ்டினை வைக்கிறார். அது இல்லாமல் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லும் போதும் சைலண்ட்டாக இருக்கிறார். ஆனால் மறுநாள் திண்டுக்கல் சீனிவாசனை வச்சு கூட்டணி இல்லை, கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணிக்குள்ளே இருக்கோம், ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வச்சு பேச வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்குறாரு. அதே போல் வந்து திருமாவளவனுக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட்டுன்னா, பாஜக வந்து கண்டிப்பாக கடந்த முறை வாங்கின மாதிரி சீட்டெல்லாம் வாங்க மாட்டாங்க. 2021 நடந்த மாதிரி சீட்டு வாங்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க 60லேருந்து 80 தொகுதிகளில் வந்து அவங்க தேர்தலில் போட்டி போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளாவது அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு முனைப்பில் இருப்பாங்க. அப்படி அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்க ஜெயித்தது அத்தனையும் பாஜகவுக்கு ஓட்டில் தான் நாங்கள் ஜெயித்தோம், பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து அவங்க உருவாக்குவாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயந்தான். இவங்க அதிமுக ஓட்டுகள் வந்து கபாலீகரம் பண்ணுறதுக்கு வேலைகளை தான் அவங்க பார்க்குறாங்க. அதிமுக வந்து மெல்ல அழியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் அப்படின்னா, பாஜக வேட்பாளர்களுக்கு அதிமுகவினர் வந்து ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவை கொடுப்பார் அதிமுகவினர். பொதுவாகவே அதிமுகவினர் வந்து அதிமுகவுக்கோ ஓட்டு போட போகிறதில்ல. அதிமுக ஓட்டெல்லாம் பிரிஞ்சு இப்போ வேறு இடத்துக்கு தான் போகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா விஜய்க்கு போகுது, இல்லை பாஜகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை மாநில தலைவராக மாற்றிட்டு இவங்க வந்து கூட்டணி தொடர்பாக இந்த மாதிரி பண்ணுறது விஷயத்தை வந்து பாஜகவினரே வெறுத்துட்டாங்க. பாஜகவினர் வந்து யாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு போடவே மாட்டாங்க, கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத வந்து அதிமுகவினர் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. இடைத்தேர்தல் நடந்தபோதும் அதுதான் நடந்துச்சு. 2 இடைத்தேர்தலையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிக்கிறோம், யாருமே அதிமுகவினர் வந்து யாரும் ஓட்டு போடாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனால் ஒன்றுமே செயல்படுக்கலை. அதிமுகவினர் போய் எல்லாருமே ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நமக்கு வந்து ஓட்டு வங்கி அதிகரிக்கணும், இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னம்னா நம்ம பட்டியலின மக்களோட போராடி தியாகம் பண்ண அந்த தலைவர்களை நம்ம கொண்டு வர்றது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார். இது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ப தகுந்த ஒரு நபர் கிடையாது, ஆளுமை மிக்க ஒரு நபர் கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால தான் கூட்டணியும் வரமாட்டேங்கிறாங்க. பாஜகவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய இயக்கம் வேணும். அது வந்து எப்படி புரட்சி தலைவி காலகட்டத்தில் இருந்த அந்த இயக்கத்தை மெல்ல இவங்க வந்து பாஜக இயக்கமாக மாற்றுறாங்க. அவ்வளோதான் நடக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து பேசிட்டு போயிட்டார், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா இவர் போடுற எந்த வேஷமும் சாத்தியப்படாது, நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த கூட்டணியினால் திமுக அலண்டு போச்சு, திமுக மிரண்டு போச்சு, இந்த கூட்டணியை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புலையும் சரி, நயினா நாகேந்திரன் தரப்புலையும் சரி இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டணியை தான் திமுக எதிர்பார்த்தது. அதிமுக பாஜக கூட்டணியை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இதை வச்சா தான் திமுக வந்து சுலபமாக திரும்பவும் ஆட்சியில் உட்கார முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த கூட்டணி உருவானதான் திமுக கூட்டணியை உடைக்கவே முடியாது. திமுக கூட்டணி வேறு எங்கே போவாங்க? விஜய் பக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு விஜய் ஒரு நம்பிக்கையை கொடுக்கவே இல்லை. இன்னும் அவர் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கல. இன்னும் இப்போ தான் முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. அவரை நம்பி போய் நின்று நம்ம இருக்கிறதையுமே வந்து இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், பயம் இருக்கும். அதோட திமுக கூட்டணியிலே நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணோம்னா கொடுக்குற ஒரு 5 சீட்டோ 4 சீட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சீட்டில் நின்று கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. மக்களும் வந்து ஓட்டு போடுவாங்க. திமுக மேலே எவ்வளோ அதிருப்திகள் இருந்தாலும் கண்டிப்பாக தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர் ஏதோ ஒன்று பண்ணுவார். அதே சமயத்தில் பாஜக அதிமுக இவங்கெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. ஆனால் வந்து முதலமைச்சருக்கு ஒரு கையில் அதிமுக வந்து அவங்க ஆட்சி காலத்தில் பண்ண நிறைய வழக்குகள் இருக்குது, ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது. அதன் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு
நடவடிக்கையே இல்லாமல் கிடக்குது. அதெல்லாம் தூசி தட்டி எடுக்கணும். இப்போ திமுக மேலே எப்படி பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வைக்கிறாரோ, அதே போல் திமுக முதலமைச்சர் வந்து என்ன பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி மேலே நடவடிக்கை எடுக்க வைக்கணும். ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே, அதுதானே பிரச்சனை. ஒரே ஒரு கொடநாடு எடுத்தோம்னாலே முடிஞ்சு போச்சு சோழி எடப்பாடிக்கு. ஆனால் அதை எடுத்து அவங்க செய்யணும்ல, செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சா, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி, திரும்பவும் வந்து அதிமுக தான் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் முதலமைச்சர் தரப்புலையும் இருக்கிறாங்க. சரி, இவங்க 2 பேர் பஞ்சாயத்தும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது, பாமகவோட பஞ்சாயத்து. நேற்று ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் வந்து நான் தான் தலைவர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் வந்து தலைவராக தொடருவேன், அதுக்கு யாரும் இடையூறாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டார். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா ராமதாஸ் வந்து யாரையுமே சந்திக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு 3 பேர்த்த மட்டும்தான் சந்தித்தார். ஜிகே மணி, அப்புறமா அவங்க மகள் கவிதா, அப்புறமா காந்திமதி, இவங்கள தான் சந்தித்து பேசினார். காந்திமதியோட பையன்தான் முகுந்தனை தான் மாநில இளைஞர் சங்க தலைவராக வந்து நியமனம் பண்ணார். இதுதான் அன்புமணிக்கும் முகுந்தனுக்குமான ஒரு பஞ்சாயத்து. ராமதாஸ் பொதுக்குழு மேடையிலே வந்து ராமதாஸ்கிட்ட வந்து அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, ராமதாஸ் நான் சொல்கிறத நீ கேட்டால் நீ கட்சியில் இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சொல்கிறத நீ செய்ய, உன்னை செயல் தலைவராக போட்டால் நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். சொன்ன பிறகு இப்போ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சி ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ட்ராமா போடுறாங்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜ்யசபா இது அவருக்கு முடிய போகுது, ஜூலையோட முடிய போகுது. எம்பி சீட்டு வேணும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருச்சு. இந்த கூட்டணி உருவாகின பிறகு இவங்க வந்து அதிமுகவில் 2 பேருக்கு வந்து எம்பி பதவி கொடுக்கறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. அதிமுகவில் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கும் வந்து சூப்பர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் என்ன பண்ண போகிறாரு, ராமதாஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. எப்படி ராஜ்யசபா சீட்டை வாங்கணும் அப்படின்னா, அப்பா பையனுக்கு இடையில சண்டை, அதேவோட அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னம்னா, அதிமுக சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னம்னா பாமகவோட ஆதரவு தேவை. ஏன்னா அவர் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் வன்னியர்கள் ஓட்டாக எடப்பாடி பழனிசாமிக்கு உளுந்தால் தான் அவரால் வந்து கொஞ்சம் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் தயவும் தேவைப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமதாஸ் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அவர் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. அப்போ வந்து அப்பா மகன் சண்டை, 2 பேருக்குள்ள பேரம் பேசி நாங்கள் ஒரு சமாதானம் வைக்கிறோம், எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுங்க அப்படின்னு அவர் ராமதாஸ் ஒரு கணக்கு போடுறாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மேலே ஏற்கனவே வழக்குகள்லாம் இருக்குது. பாஜக அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஏகப்பட்ட ஊழலெல்லாம் பண்ணியிருக்கிறார். மெடிக்கல் காலேஜுக்கு சீட்டு கொடுத்தது, மெடிக்கல் சீட்டு வாங்கினது, இப்படின்னு ஏகப்பட்ட ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூசி தட்டி எடுத்தாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் சிறைக்கு தான் போவார். அதனால வந்து நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கிறது நல்லது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் ராமதாஸ் வந்து நீ சிறைக்கு போனாலும் போப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனை. அவருக்கு வந்து அன்புமணி, அவருடைய மனைவி சௌமியா, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கட்சியை அபகரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அப்போல்லாம் வந்து டியூட்டி பார்த்துட்டு பஸ்ஸில் போய் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நான் வந்து உருவாக்கினேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறார். அது ரைட்டு தான், அப்போ உருவாக்குனார், எல்லாமே செஞ்சார், அதுக்கான பலனை இப்போ உட்காந்து அனுபவிச்சிட்டு இருக்காருல்ல. அவர் போனார், பஸ் ஏறி போனார், இன்றைக்கி பஸ்ஸில் போக முடியும் அவர்னால. எவ்வளோ வசதி வாய்ப்புகளை எல்லாமே இருக்குது. அவ்வளவு இதையுமே வந்து வன்னியர் மக்கள் தானே கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்களே, கஷ்டப்பட்டதுக்கான பலனை அவர் அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட வயசாகிருச்சு, இனிமேல் என்ன செய்யணும், அந்த பொறுப்பை தூக்கி அப்படியே கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிடணும். கலைஞர் மாதிரி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்குமே வந்து அவர் தான் தலைவர், ஸ்டாலினை வந்து செயல் தலைவராக போட்டார், அதே போல் நானும் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒத்து வராது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒத்து வராது. ஆளுக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க, இந்த முடிவு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை திருவிழா அவங்களுடைய வன்னியர் சங்க சித்திரை விழா நடக்க போகுது, முழு நிலவு விழா. அந்த விழாவில் வந்து அவர் அன்புமணி அதற்காக போயிட்டுருக்கிறாரு. அவர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான்,
அவர் ஐயானால என்னை நீக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய ஈகோ வந்து ரொம்ப அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என்னையா இது, நான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அமைதியாக இருந்த அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சந்திக்க ஆரம்பித்தார். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட மட்டுமே பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சந்திக்க ஆரம்பித்தார். ஜிகே மணி கட்சியில் இருக்க முக்கியமான நபர்கள் எல்லாத்தையுமே வந்து வர சொல்கிறார். பாலு, அப்புறமா செந்தில்குமார், கார்த்தி, அருள், இப்படி எல்லாத்தையுமே வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து அவர் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காரு. ஜிகே மணிகிட்ட தான் மிக முக்கியமான விஷயங்களை கூப்பிட்டுருக்காரு. தைலாபுரத்தில் ஒரு பொதுக்குழுவை கூட்டுவோம்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பொதுக்குழுவில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் என்ன, அன்புமணி ராமதாஸை தான் ஆதரிக்கிறாங்க. ஐயான்னு சொல்லி ஒரு மதிப்பை கொடுக்குறாங்க. இவர் பொதுக்குழு கூட்டினா அந்த பொதுக்குழுவில் இவர் எடுக்கிற முடிவு அன்புமணிக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அங்கனே ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து வரும். தைலாபுரத்தில் பொதுக்குழு கூட்டினா நான் அந்த இடத்துக்கே வரமாட்டேன்னு அன்புமணி வேறு சொல்லிட்டாரு. இப்படி வந்து பஞ்சாயத்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரே விஷயந்தான், வேணாம் நம்ம வந்து சைலண்ட்டாக போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ சீக்கிரமாக சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ஷா சென்னைக்கு வரும்போது அன்புமணி ராமதாஸ் அவர் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக இது மாதிரி ஒரு சண்டை போடுறாங்க, இது மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஜனநாயக கட்சி, இந்த கட்சிக்குள்ளே சண்டை வரும், சச்சரவு வரும், இதை பற்றி நீங்கள் பெருசாக நியூஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள்ட்ட அன்புமணி பேசுகிறாரு. ஆனால் அதே செய்தியாளர்களை சந்தித்து நாங்கள் சமாதானம் அடைஞ்சிட்டோம், என்னை வந்து ஐயா வந்து தலைவராக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்க அது செய்தியாளர்களை சந்திக்காமல் இருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. செய்தியாளர்களை வந்து இதில் போட்டு தாக்கக்கூடாது. நீங்களாக கூப்பிட்றீங்க, நீங்களாக பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தான் வந்து அங்கே போகுது அப்படிங்கிறத அவங்க ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் நைட்டு ஒரு 10 மணிக்கு ஜிகே மணி வெளியே வந்தார். ராமதாஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியே வந்தார். அப்போ வந்து சொன்னார், விரைவில் வந்து ராமதாஸ் அன்புமணி ஒன்றா இணைஞ்சு மாநாடு நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலாம் அவர் ராமதாஸ்கிட்ட வந்து பேசினது மிக முக்கியமாக பார்க்கப்படுற நபர்கள் யார்னா ஜிகே மணி, அன்பழகன், அப்புறமா அருள்மொழி, ஸ்டாலின், ஜெயராஜ், இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ராமதாஸை வந்து சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விரைவில் வந்து நல்ல செய்தி வரும். அன்புமணி ராமதாஸும் இணைந்தார்கள், ஒற்றுமையானார்கள், கட்சியை வழி நடத்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக பாமக பெரிய ஒரு வாக்கு வங்கியில் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு 6% மேலே அவங்க போகவே இல்லை. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 3லேருந்து 6க்குள்ளே தான் இருக்கும் அவங்களுடைய ஓட்டு வங்கி. இப்படி சண்டை போட்டுட்டு 2 பேருமே தனியாக பிரிஞ்சாங்க அப்படின்னா இந்த வாக்கு வங்கிகள் தான் பிரியுமே தவிர அப்புறமா பெருசாக ஒன்றும் அந்த இயக்கம் வந்து செயல்பட முடியாமல் போயிடும். இதில் யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும், ராமதாஸ் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புமணி விரைவாக நல்லா செயல்படுறாரு, கட்சியை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்காக ராமதாஸ் வந்து எந்த தியாகமும் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவரோட பையன்தான். இது குடும்ப பிரச்சனை. சும்மா டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு பேசினாலே முடிஞ்சு போயிடும், இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். கட்சியில் வேறு யாராவது இது போல் ஒரு குரல் எழுப்பியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராமதாஸ் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவரால் சொல்ல முடியல, பையன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கிட்டு வந்து மகள் பையனுக்கு வந்து ஒரு பதவி, அந்த பதவிக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை, பஞ்சாயத்து. இதுக்கடையில் முகுந்தன் கூட போய் என்ன செஞ்சுருக்கிறாப்புல, அன்புமணி ராமதாஸ் அவர் வீட்டில் போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா ராமதாஸையும் சந்தித்து பேசியிருக்கிறார். வேணாம், என்னால் பிரச்சனை, பஞ்சாயத்துங்கிறது வேணாம், கட்சி ஒற்றுமையாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதுக்காக இவ்வளோ வலுவாக வந்து ராமதாஸ் வந்து முகுந்தனுக்காக கட்சியை வந்து உடைக்கிறாரு அப்படிங்கிறது கேள்வி தான் இப்போ பாமக மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 விஷயங்கள் தான் நடந்திருக்கு. பட்டியல் இனத்திரு மக்களுக்காக போராடி உயிர் நீத்த வீரர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மரியாதை செய்கிற மாதிரி ஒரு விழா நடத்த போகிறாரு. அதன் மூலமாக பட்டியலின மக்களோட நம்பிக்கையை பெற போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. கிழிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பட்டியலின மக்கள் சொல்கிறாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன், அவரும் வந்து எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலில் எப்படியெல்லாம் எனக்கு ஆசை வார்த்தை திமுக கூட்டணியை உடச்சி கொண்டு வரணும்னு நினச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஓப்பனாக கும்பகோணத்தில் பேசியிருக்கிறாரு.
நல்லா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிலாம் பேசுவார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி வந்தவங்கள நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருப்பார். இப்போ பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகு அவங்க திரும்ப திமுக கூட்டணி போனோம்னா என்ன நடக்கும்? மரியாதையே இருந்திருக்காது. அதை தான் திருமாவளவன் அப்பயே ஒரு முடிவெடுத்து அப்பயே வேலை பார்த்துட்டாரு. அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இவங்களுடைய சண்டை ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் தேர்வு பண்ணப்பட்டிருக்கிறாரு. அப்புறமா அந்த இதில் கட்சி பதவி வேணும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் தரணிக்கு எந்த பதவியும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள பயங்கரமான டென்ஷன் ஆக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நேற்று நடந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசியிருக்கோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ, எது சம்மந்தமாக பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமாக பேசுங்க. நேற்று ஒன்றுமே இல்லை, தெலுங்கு ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சமாதின்னு சொல்லிட்டேன். அதுக்காக கமெண்டில் போட்டு வறுத்து எடுத்துட்டீங்க. அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது? நன்றி, வணக்கம்.